Hi friends, welcome to Chennai food. கோடை காலம் வந்தாலே நம்ம தினந்தோறும் ஏதாவது ஒரு ஜூஸ் சாப்பிடணும்னு ஆசைப்படுவோங்க. அதை நம்ம ஃப்ரெஷ் ஜூஸாக சாப்பிடும் பொழுது நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அது நம்ம சப்போட்டாவில் செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் ஹெல்த்தியாகவே இருக்குங்க. அந்த சப்போட்டாவை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான சப்போட்டா ஷேக் தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக நான் 5 சப்போட்டா பழம் எடுத்திருக்கேன். இந்த சப்போட்டா பழத்தில் இருக்கக்கூடிய இந்த தோல் எல்லாத்தையுமே நம்ம உரித்து எடுத்துடணும். உங்களுக்கு கைகளால் உரிக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் நைஃப் வச்சு கூட உரிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாக உடைச்சிங்கன்னா ஈஸியாக அதிலிருந்து நமக்கு செதைகள் எல்லாமே கழண்டு வரும். இந்த மாதிரி உடைச்சிட்டு இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த விதைகளை எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்படியே நீங்கள் தோலை உரிச்சிங்கன்னா ரொம்ப சுலபமாக உரிச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப சுலபமாக தோல் உரிக்க வருது. இந்த மாதிரி கைகளாலேயே உரிச்சிடலாம். இது நல்லா பழமாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி கைகளால் உரிக்கிறேன். இதே மாதிரி தான் நான் எல்லாத்தையுமே உரிச்சு எடுக்க போகிறேன். இதில் இருக்கக்கூடிய தோல் விதை ரெண்டையுமே நம்ம எடுத்துடணும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த சப்போட்டா தோல் கொட்டை எல்லாத்தையுமே நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம பிச்சு வச்சுருக்கோம். அதை இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த சப்போட்டா ஷேக்குக்கு நம்ம இனிப்பு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. அதுக்கு பதிலாக நான் பேரிச்சம் பழம் தான் சேர்க்குறேன். இந்த பேரிச்சம் பழத்தில் இருக்கக்கூடிய அந்த விதைகள் அது எல்லாத்தையுமே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் அரைப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் 7 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே இதை இன்னும் ஹெல்த்தியாக ஆக்கிறதுக்காக நான் 5 பாதாம் பருப்பும் 5 முந்திரி பருப்பை நான் 2 பிரித்து வச்சுருக்கேன். 5 பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் குட்டீஸ்க்கெலாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததாக இந்த ஷேக்குக்கு ரொம்பவே முக்கியமானது பால் தாங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் நல்லா சில் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 150 ml வரைக்கும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தண்ணி சேர்க்காமல் காய்ச்சிக்கோங்க. இதில் வாசனைக்காக நான் ஏலக்காய் பொடி சேர்க்குறேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்து விட்டுக்கோங்க. இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான சப்போட்டா ஷேக் ரெடி ஆயிடுச்சுங்க. அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்குது. இதை நம்ம சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். அவ்வளவுதாங்க, சப்போட்டா பழத்தை வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான சப்போட்டா ஷேக் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இருக்கிற குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சப்போட்டா பழத்தை நம்ம உரிச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம ஷேக்காக ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதில் நம்ம பால் மட்டும் இல்லைங்க, பேரிச்சம் பழம் சேர்த்துருக்கோம், நட்ஸ்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம். குறிப்பாகவே சப்போட்டாவை பற்றி சொல்லணும்னா இதில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சப்போட்டா பழத்தை தினந்தோறும் சாப்பிட்டுட்டு வந்தால் நம்மளுடைய ரத்தத்தில் சிவப்பணுக்கள் அதிகமாகி ரத்தம் விருத்தி ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கிறவங்களுக்கும் ஹீமோகுளோபின் அதிகமாகும். தொடர்ச்சியாக 1 வாரம் இல்லைனா 1 மாதம் சாப்பிட்டா போதுங்க, நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அதனால நமக்கு சீசனில் இந்த பழம் கிடைக்கும் பொழுது இதை நம்ம பழமாகவும் சாப்பிடலாம், இந்த மாதிரி ஷேக்காகவும் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த சப்போட்டா ஷேக்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போட்டாவை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஷேக் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.